இந்த மாதிரி ஒரு செயற்குழு கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்க போது, தாவேகா தொடர்பா நிகழ்ச்சி நடக்கும்போது மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. ஒரு மேடையில ஏறி பேசும்போதோ, இன்னைக்கு கூட தீர்மானங்கள் படிக்கும்போது சேர்த்து அப்படியே வந்துட்டு இந்த விஷயத்தையும் பறந்து போயிருக்காரு. இதை தாண்டி வந்து நீங்க சொல்லியிருக்கலாமே முன்னாடியே, இப்ப இந்த அஜித்தோட மரணத்துக்குலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்துட்டு ஜல்லிக்கட்டு ஒரு வீடியோ போட்டாரோ, ஒரு வீடியோ போடலாம், ஒரு விஷயத்த வந்து சொல்லிடலாம். இப்ப நேர போய் பார்த்தாரு வச்சாருங்கிறதெல்லாம் ஓகே. நீங்க ஒரு கொடிப்பாடல் ஒண்ணு போட்டிருக்கீங்க, அதுல சொல்ற வரிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 எழுத்து மந்திரம் இதெல்லாம் நீங்க ஓகே. அதாவது தூரம் நின்று பாக்குற தலைவரை தாண்டி தோள் மேல கை போடுற தலைவர் வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு போது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? மக்களோட மக்களா வந்து விஜய் நிக்கணும், மக்களோட மக்களா வந்து பேசணும்னு தான் ஆசைப்படுறோம். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே போகும்போது அது கொஞ்சம் இதா இருக்கு. கரெக்ட். ஏன்னா ரொம்ப ஆர்வமா ரொம்ப சீக்கிரமா இவ்வளோ பெரிய மக்களோட பேராதரவு பெற்ற கட்சினா தாவேகா. அப்படி இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னும் போது கொஞ்சம் ஸ்லோவாயிட்டே தான் இருக்கு. இல்ல நீங்க சொன்னது ஆக்சுவலா ரொம்ப நீங்க சொல்லும் ப்ரிசைஸா சொல்லிட்டீங்க. என்னன்னா அவர் வந்து நேர்ல போய் பார்த்துட்டாரு, அதுல எங்களுக்கு விமர்சனம் இல்ல. ஆனா ஏன் அவர் பேசல? அவர் பேசிருக்கலாமே. என்னன்னா ஒரு ரியாக்ஷனை கேட்கலாம். நடக்குது அடுத்த நிமிஷம் வந்து இது ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த நிக்கிதான்றவங்க யாருன்றது ஓடிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஏன் அவங்களை கைது பண்ண முடியாதா? ஏன் அவங்க விசாரணைக்கு வரமாட்டாங்களா? என்ன பண்ணுது திமுகன்னு ஒரு வார்த்தை பேசினாருன்னா, ஏன்னா இவரெல்லாம் பேசினாருன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம். அதைத்தான் நான் சொல்றேன்.